நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக வடசென்னை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் பிரிவிலிருந்து கடித நாள் 11/4/2026 தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் ஆகிய நான் டிவி வேணுகோபால் என் பேரில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன புகார்னா, டிவிகேன்றது உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு நோட்டீஸ் அமைச்சது. அதன் பிரகாரம் இன்றைக்கி நாங்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கட்சி 2012ஆம் ஆண்டு தமிழர் திருநாள் அன்று, தை பொங்கல் அன்று எங்கள் கட்சி 2012 தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதை நாங்கள் பதிவு பண்ண நாள் தேர்தல் ஆணையத்தில் 2013ஆம் ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிகே, அதனுடைய ஷார்ட் ஆங்கிலத்தில் நேம் டிவிகே. அப்பே அதில் எலெக்ஷன் தேர்தல் அதாவது தனித்து நாங்கள் போட்டிக்கிட்டோம். கேமரா சின்னத்தில் நெய்வேலி தொகுதியில் போட்டிக்கிட்டோம். 32,000 ஓட்டு வாங்கினார் எங்கள் தலைவர். அதுக்கப்புறம் இதுதான் இது பதியப்பட்ட நாள் 19/5/2014. ஆர்டர் நம்பர் 56/2014 PPS 1 டேட்டட் 19/5/2014 அன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சுருக்கோம் நாங்கள். இதை இவங்க அதுக்கப்புறம் 2024 தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த நாள் அன்னைக்கு டிவிகேன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தேர்தல் கமிஷனுக்கு இதை அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். லெட்டருங்க 16/5/2024 அப்ஜெக்ஷன் லெட்டரு தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லிக்கு அனுப்புகிறோம். அதனுடைய லெட்டர் இதோ இருக்குது. சரிங்களா? இது உண்மையான டிவிக்கே நாங்கள் தான். அதனால் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் எங்கள் விளக்க நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் அவங்க டிவிகே பேரை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். சார், இப்போ டிவிகே பேரை தாவேகா தரப்பினர் பயன்படுத்தக்கூடாதுங்கிறீங்க. தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு அங்கே இது கொடுத்து பதிவு செய்யப்பட்டு அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கி இருக்கு, அவருடைய மனு ஏற்கப்பட்டிருக்கு, அவர் இப்போ கண்டெஸ்ட் பண்ண போறாரு. இந்த நேரத்தில் எப்படி இது குற்றச்சாட்டா இருக்கு? இது முன்னாடியே நீங்க வச்சிருக்கணும். அது முன்னாடி வச்சிருந்தா நான் சொல்றேன். 2024 நாங்கள் கொடுத்துருக்கோமே. அதன் பிறகு தேர்தல் ஆணையம் அவருக்கு இப்போ அதை நீங்க தேர்தல் ஆணையம் தான் கேட்கணும். ஏன்னா எங்களை அதை கேட்கக்கூடாது. அவங்க எங்களை இந்த டிவிக்கேன்னு உபயோகப்பட்டு அவங்க சொல்லக்கூடாது. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தேர்தல் ஆணையமே அவருக்கு அந்த எந்த நடவடிக்கையும் எடுக்கல, சின்னம் கொடுத்தாச்சு, மனு ஏத்துக்கிட்டாங்க, அவர் கண்டெஸ்ட் பண்ண போறாரு. இப்போ நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அது டெல்லியை தான் கேட்கணும். நீங்க எங்களை கேட்கக்கூடாது சார். குற்றச்சாட்டு வைக்கிறது நீங்க, அவங்களுக்கு கேட்கணும், இவங்களுக்கு கேட்கணும், உங்களை தான் கேட்கணும். இல்லங்க, குற்றச்சாட்டு நாங்க வைக்கல. குற்றச்சாட்டு நாங்க வைக்கல, அவங்க வைக்கிறாங்க. இல்லங்க, இல்ல டிவிக்கே அவங்க எங்களை பயன்படுத்தக்கூடாது, அவங்க தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆமா, ஆமா, ஆமா. எலெக்ஷன் கமிஷனே சிம்பிள் கொடுத்துருச்சு அவங்களுக்கு. அப்ப எங்களுக்கு தான் சிம்பிள் கொடுத்து 234 தொகுதியில எங்களுக்கு கேமரா தினம் டிவிகே தமிழக வாழ்வுரிமை கட்சி ஷார்ட் நேம்னா தமிழகன்னா டி, வாழ்வுரிமை கட்சினா வி, கட்சினா என்ன கே, டிவிகே. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்ன யாரு இப்ப கொடுக்கலங்க, 2024 கொடுத்துருக்கோம். 2024 கொடுத்துருக்கோம். அவங்க தான் நடவடிக்கை அவங்க கொடுத்தது. தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலையே சார். இல்ல சார், இப்ப பல தேர்தலை நீங்க கண்டிஷன் பண்ணிருக்கீங்க. ஆமா, இந்த தேர்தல்ல மட்டும்தான் டிவிகேன்னு ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறீங்க. மத்த எல்லாமே தமிழக வாழ்வுரிமை தான் நீங்க பல தேர்தல் பிரச்சாரம். இல்ல, தவறு. நாங்க சூரவன் கூட டிவிக்கே தான் ரிசர்வ் பண்ணியிருக்கோம். பல தேர்தல் நீங்க சொல்றீங்க, நாங்க டிவிக்கே, அது ஆங்கிலத்துல டிவிக்கே, தமிழ்ல தமிழ். பல பிரச்சாரம் தமிழக வாழ்வுரையில கடந்த தேர்தல் எல்லாம் பார்த்திருக்கோம். தமிழக வாழ்வு அது திமுக கூட்டணியில இருந்தனால தமிழக வாழ்வுரிமை வச்சு ஒரு சீட்ல நின்னுது. இப்ப 234 தொகுதியில நாங்க நிக்கிறோம். அதனால டிவிக்கே நம்ம உபயோகப்படுத்துறோம். 24 நீங்க தனியா நிக்கல சார். 24 நீங்க கூட்டணியில தானே இருந்தீங்க, டிஎம்கே கூட்டணியில தான் இருந்தீங்க. அப்பயும் நீங்க சொன்னீங்கல்ல 2016 அப்போ டிவிக்கே தான் சொல்லியிருக்கோம். இந்த தேர்தல்ல தான் நீங்க சூரவன்புரத்துல கிளைம் பண்றீங்க. நாங்க கிளைம் பண்ணலங்க, எங்க 13 ஆண்டு கால கட்சி, போராட்ட கட்சி. அப்ப டிவிக்கே நாங்க தானே உண்மையான டிவிக்கே. இதுக்கு இதோ இருக்குங்க, இதோ பதிஞ்சிருக்குமே பாத்துங்க, இதோ கொடுத்துருக்கேன் பாருங்க. எங்க மனுவை ஏத்துருக்காங்க மேடம், ஏத்துக்கிட்டு பரிசீலனை பண்றாங்க. ஆமா, அவ்வளவுதான். மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்துருக்கோம். அதிகாரி சம்பந்தப்பட்ட அதிகாரி அதை பரிசீலனை பண்ணி சொல்லுவாங்க. என்னுடைய பேர்
டிவி வேணுகோபால். மாநில துணை தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆங்கிலத்தில் டிவிக்கு.